அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரூரில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற துயரச் சம்பவத்தில் பலியான 41 பேரின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த சம்பவத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் பூரண நலன் பெற்று இல்லம் திரும்ப இறைவனை வேண்டுகிறேன். கரூரில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற துயரச் சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மேலும் உயிர்ச்சேதம் ஏற்படாமல் தவிர்த்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் பல்வேறு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடைபெற்றுள்ளன. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் தான் நடைபெற்றது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிய அந்த கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. காரணம், அதற்கான ஏற்பாடுகள் அப்படி. ஒவ்வொரு சேரிலும் தொண்டர்களுக்காக ஒரு பையில் தின்பண்டங்கள், குடிநீர் உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டிருந்தன. திமுக முப்பெரும் விழாவில் மழை குறுக்கிட்ட போதும் தொண்டர்கள் எவ்வித சலசலப்பும் இல்லாமல் கூட்டம் முடிந்து அவரவர்கள் வீடுகளுக்கு பத்திரமாக திரும்பிச் சென்றனர். இதற்கு காரணம் கட்டுக்கோப்புதான். திமுக மட்டுமல்ல, பல்வேறு கட்சிகளின் கூட்டங்களுக்கும் அந்த கட்சிகளின் தலைவர்களின் கட்டளைக்கு ஏற்ப தொண்டர்கள் நடந்து கொள்வதால் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படுவது இல்லை. நடிகர் விஜயின் தாவேகா கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்னும் தொண்டர்களாக மாறாமல் ரசிகர்களாகவே இருந்து வருகின்றனர். இதனால் யாருடைய கட்டளைக்கும் அவர்கள் கீழ்ப்படிவது கிடையாது. புஷி ஆனந்த் பலமுறை சொல்லியும் ரசிகர்கள் மேலிருந்து கீழே இறங்காத சம்பவங்கள் பலமுறை நடந்துள்ளன. மேலும் ரசிகர்கள் என்பவர்கள் தங்களது ஆதர்சன நடிகர்களின் படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஆபத்தை உணராமல் அந்த படத்தின் கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வது, தியேட்டருக்குள் விசில் அடிப்பது, பேப்பர்களை கிழித்து வீசுவது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள். ஆனால் தொண்டர்கள் என்பவர்கள் தங்களது தலைமையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள். அதனால்தான் எத்தனை லட்சம் கூட்டம் கூடினாலும் தொண்டர்கள் எவ்வித சலசலப்பும் இன்றி தலைவர்களின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கலைந்து செல்வார்கள். மேலும் ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சி நடத்தும் போது அங்கு கூடும் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளையும் செய்து தருவது அவர்களது கடமை. ஆனால் கரூரில் நடைபெற்ற இந்த தாவேகாவின் பொதுக்கூட்டத்தில் அவ்வாறு எவ்வித வசதிகளையும் தாவேகா நிர்வாகிகள் செய்து கொடுக்கவில்லை. காலையில் கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் வெயிலில் நின்று தங்களது சக்திகளை பூரா இழந்து தண்ணீர் கூட குடிக்க வழி இல்லாமல் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியதால் தான் இத்தனை உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாத நடிகர் விஜய் நேற்று திடீரென்று ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் சிஎம் சார், என்னை பழிதீர்க்க வேண்டுமானால் என்னுடன் மோதுங்கள், எனக்கு பின்னால் உள்ளவர்களை எதுவும் செய்யாதீர்கள் என்கிறார். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல கட்சியின் தலைவராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள் என்றால், இது போன்ற ஒரு சம்பவங்கள் எங்களது கூட்டத்தில் நடைபெற்றுள்ளது, இதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சம்பவத்தில் இதைவிட அதிக உயிரிழப்புகள் ஏற்படாமல் காத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு உறுதுணையாக மருத்துவமனையில் இருந்து எல்லாம் கவனித்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு கட்சி பாகுபாடு இல்லாமல் மிக சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டுள்ளது. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக யாரோ சதி செய்துவிட்டார்கள், அதனால தான் தங்களது கூட்டத்தில் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டது என விஜய் நேற்றைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விஜய் சார், நீங்கள் குறிப்பிட்டது போல் சதியை செய்தது வேறு யாருமல்ல, உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான், உங்களது நிர்வாகிகள் தான். கரூர் காவல்துறை குறிப்பிட்டுள்ள விதிமுறைகள் எதையும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை. அந்த விதிமுறைகளை கடைபிடித்திருந்தாலே இத்தனை உயிரிழப்புகளும் இத்தனை பேர் காயப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த விதிமுறைகளை மீண்டும் ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள். ஏற்கனவே நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளையும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை. கரூர் காவல்துறை விதித்த நிபந்தனைகளையும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை. நீங்கள் கடைபிடிக்காத விதிமுறைகளுக்கு யாரையோ ஒருத்தரை குறை சொல்லி சதி என்று ஒற்றை வார்த்தையில் நீங்கள் தப்பிவிடலாம் என நினைக்க வேண்டாம். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இறந்தவர்கள் அந்த கட்சி இந்த கட்சி இல்லை, மொத்தம் தமிழ்நாட்டு மக்கள் என பெருந்தன்மையுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார். அதன் பிறகு நீங்கள் இதில் ஒரு சதி நடந்துள்ளது என்கிறீர்கள். சதி நடந்திருந்தால் அதை விசாரிக்க ஒரு ஆணையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
நியமித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தி வருகிறார். விசாரணை முடிவில் இந்த நிகழ்வுக்கான காரணம் தெரிய வரும். அதற்குள்ளாக நீங்கள் சதி அது இது என்று தாவேகா தொண்டர்களையும் பொதுமக்களையும் குழப்ப வேண்டாம். நீங்கள் நல்ல தலைவராக இருந்தால் உங்களது ரசிகர்களை இனிமேலாவது தொண்டர்களாக மாற்றி, தொண்டர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை பொதியுங்கள். அடுத்த நிகழ்வுகளை முறையாக திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். உங்களை நம்பி உங்களை பார்க்க வரும் அனைவருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பதற்கான வழிமுறைகளை முறையாக செய்யுங்கள். உங்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யாரும் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைவர்கள் இல்லை. அதனால் அவர்கள் அவரவர் இஷ்டத்திற்கு அனைத்தையும் செய்கின்றனர். ஒருத்தர் மருத்துவர் என்று கூறுகிறீர்கள், அவர் பொது மருத்துவர் அல்ல, பல் மருத்துவர். இன்னொருத்தர் லாட்டரி அதிபர். இன்னொருத்தவர் பாண்டிச்சேரியில் மதுபான கடைகளை நடத்துபவர்கள். யாராவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நல்லவர்களை வைத்துள்ளீர்களா என்றால் இல்லை. ஆனால் நடிகர் விஜயகாந்த் கட்சியை தொடங்கிய போது தனது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி கட்டுக்கோப்புடன் கட்சியை நடத்தினார். அதனால்தான் அவருக்கு பின்னால் பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் இருந்த அண்ணன் பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் அவரது கட்சியில் இணைந்தனர். ஆனால் உங்கள் கட்சியில் பாருங்கள், எல்லாம் சிறுவர்களையும் பெண்களையும் கல்லூரியில் படிக்கும் பெண்களையும் வாக்குரிமை இல்லாதவர்களும் தான் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் வாக்குரிமை பெற்ற பெரும்பாலானோர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் கட்சியை நடத்துங்கள், உங்களது சேவைகளை மக்களுக்கு செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் விரும்பும் இடத்திற்கு வாருங்கள். அதில் எந்தவித சங்கடமும் யாருக்கும் இல்லை. இனிமேலாவது அடுத்தவரை குறை சொல்லும் அந்த போக்கை கைவிடுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.